ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பிரெட் புரோட்டா செய்யலாம். அதுக்கு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டிருக்கிறேன். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோடா உப்பு, சமையல் சோடா அது கொஞ்சம் சேர்த்து அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் நெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்த பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி வேண்டாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பால் வேண்டாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன். இப்போ நல்லா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நம்ம பிசைச்சு கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இப்போ நல்லா இப்படி அழுத்தி விரித்த மாதிரி விரிச்சுட்டு அப்புறம் அப்படியே நசுக்கி எடுக்கணும். இப்படி செஞ்சோம்னா தான் புரோட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இது 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அப்படியே வந்து இது பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். நெய் அடி நெய் அதனால கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. வந்து இதை கொஞ்சம் நேரம் இது 20 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி இருக்குது. மாவு 20 நிமிஷமாக ஊறி வருது. இப்போ இதை வந்து நம்ம புரோட்டா தேய்ச்சிக்கலாம். இதை நான் 4 தான் போட்டுக்கிறேன். 3 தான் போடணும். சரி, 4 போட்டுக்கலான்ட்டு போடுறேன். கொஞ்சம் சின்னதாக தான் போடுறேன். இந்த மாதிரி 4 தான் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி உருண்டை நல்லா பிசைஞ்சு பாருங்க எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ஆயிலில் டிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் குருமா, மட்டன் குருமா, எந்த குருமா வேண்டாலும் வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி செஞ்சு கூட பார்க்கலாம். நம்ம இது நல்லா தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் தடவிக்கோங்க, ஆயில் வேண்டாலும் ஆயில் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இப்போது நம்ம இதை ஃபோல்ட் பண்ணலாம். இது லேசாக கத்தியில் இப்படி கீறி கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு 4-5 கீரல் கீறி கொடுத்துட்டு நம்ம அப்படியே இதை வந்து இப்படியே ஒன்று மேலே ஒன்று இப்படியே எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். சின்ன பரோட்டா தான் இது. நல்லா இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று அதே மாதிரி நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் 4 செய்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆயிலில் டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி கொடு. அப்படி கட்டையை வச்சு தேய்ச்சா தன்னைப்பாட்டில் இதாவது அந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து ஊறி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு கூட தேய்ச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேயர் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா ஆயில் கொஞ்சம் தடவிட்டு நம்ம இது மேலே ஆயில் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக தடவினா கூட போதும். இப்போ 4-5 கோடு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ வந்து இதை நல்லா ரவுண்டு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதுவும் நம்ம செய்யலாம். இன்னும் 2 இருக்குது, அதையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ புரோட்டா வந்து இந்த அளவுக்கு இந்த அகலத்துக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து கையிலே தட்டினாலும் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் இதை விட்டுறலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஆயிலெலாம் குடிக்காது. வேகிறது ஒன்று தான். இது வெந்த பிறகு அந்த ஆயிலெலாம் வெளியே வந்துடும். வந்து நம்ம தவாவில் போட்டு சுடுறதோடு இதுதான் ஆயில் கம்மியாகும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வருது.
இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். அப்படியே லேசாக இப்படி திருப்பி கொடுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வருது. எப்படி இது வேகிறதுக்கு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம். வெந்ததையும் எடுத்துகிட்டு மற்றதையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து செவக்க வெந்து வந்துருச்சு. இதை நான் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நான் ஊற்றின ஆயில் பாருங்கள் அப்படியே இருக்குது, குறையவே இல்லை. சும்மா ஒரு 2 ஸ்பூன் குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடையாவது. இந்த ஃப்ரை புரோட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்திருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது, உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டாவும் இருக்குது, நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது, சாப்பிட்டாவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து மொச்சப்பயிறு குருமா வச்சுருந்தேன், அது வச்சுருக்கேன். இப்போ இது பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.